பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்வேன் என்று திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி தருவார். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: தேவன் எனக்கென்று அவர் திட்டமிட்டவற்றை செய்வார். எனக்காக வேறு பல திட்டங்களையும் அவர் வைத்திருக்கிறார். Glory to God. தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய எண்ணங்களை விட அது பெருசுங்க. நம்மளும் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு திட்டம் பண்ணுவதில்லை. அதே நேரத்தில் தேவனுடைய திட்டத்திற்கும் நம்ம என்ன செய்வதில்லை, ஒப்பு கொடுக்கறதில்ல. அவருடைய திட்டம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய நினைவுகளை விட, நம்முடைய வழிகளை விட கர்த்தருடைய வழிகளும் அவருடைய திட்டங்களும் உயர்ந்தது. Glory to God. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டம் சாதாரணமானது அல்லங்க. Glory to God. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நான் ஜெயத்தை வைத்திருக்கிறேன். நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, உபத்திரவத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் வைத்திருக்கிற ஜெயத்தை நாம் பார்க்கறது இல்லை. யோபு பக்தன் சொல்லும்போது யோபு 7:3 மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், இழப்புகள் எத்தனை, எல்லாவற்றையும் இழந்தாங்க. ஆனாலும் அவன் சொல்கிறான், மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருந்தது. தேவன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவன் சொல்றான், எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது கட்டாயம் நிறைவேறும். தேவனால் என் வாழ்க்கையில் திட்டமிடப்பட்டது நிறைவேறும் என்று சொல்லி அவன் தேவனை நம்பியிருந்தான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களை குறித்து தேவனிடத்தில் ஒரு உயர்ந்த திட்டம் இருக்கிறது, உயர்ந்த எண்ணத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற நெருக்கமும் கஷ்டங்களும் போராட்டங்களும் ஒரு நாளும் அந்த திட்டத்தை அழித்து விட முடியாது. யோபு பக்தன் சொல்லும்போது, எனக்காக ஒரு நாள் இருக்கிறது, அவர் என்னை சந்திக்கிற நாளுக்காக நான் காத்திருக்கிறேன், அவருடைய திட்டம் நிறைவேறுகிற நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். காத்திருந்தாங்க, எல்லா நெருக்கத்திலையும் காத்திருந்தாங்க. யோபு அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. காரணம், அவன் தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவனாய், தேவ திட்டத்திற்காக அவன் காத்திருக்கிறவனாய் இருந்தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். திட்டத்தின்படி முன்குறிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில்
ஏன் இடர்தல்கள் வருகிறது? ஏன் கஷ்டங்கள் வருகிறது? ஏன் போராட்டங்கள் வருகிறது? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் திருவசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிற நபராக இருக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவாருங்க. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அநேக காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த கால வேளையில் அவரிடத்தில் கேளுங்க, இந்த நாளில் எனக்கு குறித்திருக்கிறது என்னப்பா? என்னை குறித்த தேவ சித்தம் என்னப்பா? எனக்கு வெளிப்படுத்துங்க. நீர் குறித்த வழிகளில் என்னை நடத்துங்க. நீர் திட்டமிட்டிருக்கிற காரியங்களை செய்வதற்கு எனக்கு கற்றுத்தாங்க. ஒரு அறிக்கையாய் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் யோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்களுக்கு குறித்திருக்கிறதை நீர் இந்த காலவெளியில் நிறைவேற்றி தருவீராக. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.